அவனுக்கு தான் போலீஸ் வேலை. எந்த நேரத்துல வருவான் எந்த நேரத்துல போவான்னு தெரியாது. இந்த பத்மினிக்கு என்னாச்சு? ஏன் இன்னும் வராம இருக்கா? அவன் தான் கோவப்படுறான்னா சும்மாவா கோவப்படுறான்? இந்த பத்மினி எப்படி சொன்னாலும் புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாளே. கடவுளே, பாண்டியன் வரத்துக்கு முன்னாடி பத்மினி வந்து சேர்ந்துடணும். பாண்டியன் வந்துட்டானே. பத்மினி இன்னும் வரலையே. என்னப்பா, ஏன் டல்லா இருக்க? ஏதாவது பிரச்சனையா? எனக்கு வெளியில எந்த பிரச்சனையும் இல்லைம்மா. வீட்டில் தான் தீராத பிரச்சனை போய்கிட்டு இருக்கு. இன்னும் அவ பத்மினி வரலையாமா? போகும்போது சொல்லிட்டு தான்ப்பா போனா, ஏதோ மீட்டிங் இருக்கு, வர லேட் ஆகும்னு. நீ வந்து சாப்பிடுப்பா, நான் எடுத்து வைக்கிறேன். கம்பெனின்னு வீட்டை விட்டு என்னை விட்டு வெளியில போனாலோ அப்பவே என் மரியாதை வீட்டு மரியாதை எல்லாம் போயிருச்சு. இந்த அளவுக்கு மோசமா போனதுக்கு அந்த ஹரியும் ஒரு காரணம். அவன் சொன்ன ஆசை வார்த்தையை கேட்டு மகுடிக்கு பாம்பு தலையாட்டுற மாதிரி எல்லாத்துக்கும் ஓகே சொல்லிட்டு இருக்கா. இதெல்லாம் எங்க போய் முடியும்னே தெரியல. இவ தான் போன் எடுக்கல. அந்த ஹரிக்காவது போன் பண்ணி பார்ப்போம். யாரு? உங்க ஹஸ்பண்ட். வெளியே போய் பேசுங்க. சரி.
பத்மினி அங்க இருக்காளா? அது வந்து மச்சான், டேய், கேட்டதுக்கு பதில் சொல்லு. அவ அங்க இருக்காளா? உள்ள முக்கியமான மீட்டிங்ல இருக்காங்க. அவங்க கிளம்புற நேரம் தான். என்ன இந்த நேரத்துல மீட்டிங்கு? பகல்ல என்ன வேலை பார்த்துட்டு இருக்கீங்க? பார்ட்னர்ஸ் பகல்ல ரொம்ப பிஸியா இருந்தாங்க. அதனால தான் மச்சான். 10 மணிக்கு மேல ஒரு பொம்பளை வீட்டுக்கு வராம இருந்தா அக்கம் பக்கம் இருக்கிறவங்க கேவலமா பேசுவாங்கன்னு சொல்லு அவகிட்ட. நான் தான் கூடவே இருக்கனே மச்சான். ஒன்ன உதைச்சா எல்லாம் சரியா வரும். சீக்கிரம் வர சொல்லு. என்னவா? ரொம்ப கத்திக்கிட்டு இருக்காரு மேடம். எதுக்கு? அது சரி சரி, வாங்க வீட்டுக்கு போலாம். கேக்குறேன்ல, என்ன சொல்லி கத்துனாரு? அது அவர் இருக்காரு. சரி, நீங்க வாங்க வீட்டுக்கு போலாம். நீங்க சொல்லலைன்னா நான் இங்க இருந்து வரமாட்டேன். அது உங்க புருஷன் சொன்னதை நீங்க கேட்டா தூக்குல தொங்கிடுவீங்க மேடம். அதனாலதான் கேக்குறேன், என்ன சொன்னாருன்னு சொல்லுங்க. சொல்லுங்க ஹரி, என்ன சொன்னாரு? உங்க மேல சந்தேகப்படுறாரு மேடம். மீட்டிங்ல இருக்காங்கன்னு சொன்னா ஒரு ஆளா 2 ஆளான்னு கேக்குறாரு. உங்களுக்கு புரியுதா? புரிஞ்சுது, சொல்லுங்க. இன்னும் எவ்வளவு நேரம் ஆகும்னு கேட்டாரு. அதுக்கு நான் தெரியலன்னு சொன்னேன். அப்பா, மிட் நைட் ஷோ கூட இருக்குன்னு சொல்லு அப்படின்னு கிண்டலா கேக்குறாரு மேடம். எதுக்கு அவருக்கு இவ்வளவு கேவலமா புத்தி போகுது மேடம்? நீங்க வாழ்க்கையில முன்னுக்கு வர்றது அவருக்கு பிடிக்கல மேடம். எங்க நீங்க அவரை விட அதிகமா சம்பாதிச்சிருவீங்களோன்னு ஜெலசியா ஃபீல் பண்றாரு மேடம். அம்மா, நீ எதுக்குமா இங்க நின்னுட்டு இருக்க? எனக்கு தான் தலையெழுத்து காத்துட்டு இருக்கேன். நீ போய் படுத்து தூங்குமா. பாண்டியா, நீ எதுக்குடா இவ்ளோ டென்ஷனா இருக்க? எதுவா இருந்தாலும் காலையில பேசிக்கலாம். நீ வா, வந்து சாப்பிடுவா. அம்மா, பத்மினி பண்ற கொடுமையை நினைச்சு என்னால எச்சில் கூட முழுங்க முடியல. இதுல எங்கம்மா நான் சாப்பிடுறது? ஏ நில்றி. இது வீடுன்னு நினைச்சா இல்ல லாட்ஜ்னு நினைச்சா? இப்ப மணி என்னடி? ஏன் உங்களுக்கு மணி பார்க்க தெரியாதா? எனக்கு தெரிஞ்சுதான் நேரத்துக்கு வீட்டுக்கு வந்திருக்க. ஆனா நீ எங்கேயோ போய் மேய்ஞ்சிட்டு 11 மணிக்கு வந்திருக்க. என்னது, மேய்ஞ்சிட்டு வரேனா? அப்ப என்ன மாடுன்னு சொல்றீங்களா? மாட்டு கூட சில நேரம் ரோசம் வருண்டி. ஆனா உனக்கு அது கூட இல்லையே. நான் மாடுனா இந்த மாட்டை கட்டிக்கிட்ட நீங்களும் ஒரு மாடுதான், ஞாபகத்துல வச்சுக்கோங்க. வார்த்தையை அடக்கி பேசு. அப்புறம் நான் இன்ஸ்பெக்டரா மாற வேண்டியது இருக்கும். முதல்ல மனுஷனா மாறுங்க, அதுதான் உங்களுக்கும் நல்லது, எனக்கும் நல்லது. பத்மினி, நீ இப்ப உள்ள போறியா இல்லையா? நீங்க சொன்னீங்கன்றதுக்காக தான் நான் உள்ள போனேன். ஆனா போனவளை கூப்பிட்டு வாய்க்கு வந்த மாதிரி எப்படி எல்லாம் பேசுறாரு பாருங்க. அவன் ஏதோ கோவத்துல பேசிட்டு இருக்கான். நீ உள்ள போமா. கோவம் அவருக்கு மட்டும் தான் வருமா? எல்லாருக்கும் தான் வரும். அதுவும் தன்மானத்தோட வாழ்ற எனக்கு கொஞ்சம் அதிகமாவே வரும். இவருக்கு உண்மையிலேயே என் மேல அன்பு பாசம் இருந்தா போன் பண்ணி எங்க இருக்க, நான் வந்து உன்னை பிக்கப் பண்ணிக்கிட்டுமான்னு கேட்கணும். அதை விட்டுட்டு. ஆமாண்டி, நீ பண்ற கேவலத்துக்கு நான் வந்து பிக்கப் பண்ணா என்ன இன்ஸ்பெக்டர்னு சொல்ல மாட்டாங்க, மாமா இன்ஸ்பெக்டர்னு சொல்லுவாங்க. தேவையா எனக்கு இதெல்லாம்? அத்தை, இது வரைக்கும் தான் மரியாதை.
இதுக்கு மேல ஏதாவது பேசினாரு அப்புறம் நான் ரொம்ப அசிங்கமா பேச வேண்டியதா இருக்கு. என்னடி பேசுவ? ரெண்டு பேரும் ஏன் ராத்திரியில இப்படி கத்திக்கிட்டு இருக்கீங்க? நீ வா, நீ போமா, உள்ள போ போ. தாலி கட்டின பொண்டாட்டிய சந்தேகப்பட்டா அந்த ஆம்பளைய எந்த பொண்ணும் ஏத்துக்க மாட்டா. அசிங்கமாவும் அருவருப்பாவும் தான் பார்க்க தோணும். காலையில போனவ ராத்திரி 11 மணி 12 மணிக்கு திரும்பி வந்தா அவளை அசிங்கமா தான் நினைக்க தோணும். என்னை பத்தி வேற யாரும் தப்பா நினைக்க வேண்டாம். நீங்க ஒருத்தரே போதும். பொண்டாட்டி வளர்ந்து பெரிய ஆள் ஆக கூடாதுன்னு நினைக்கிறவர் தானே நீங்க. விரல் தாண்டி வளர நெகத்தை வெட்டுற மாதிரி என்னோட வளர்ச்சியை வெட்டணும்னு நினைக்காதீங்க. இந்த விஷயத்துல நான் உங்களை வேணா இழப்பனை தவிர என் கம்பெனி எல்லாம் இழக்க மாட்டேன். அப்போ நீ என்ன நகை அளவுக்கு தான் மதிக்கிறியா? அதை விட கேவலமா தான் மதிக்கிறேன். என்னடி பேசிக்கிட்டே இருக்க? விரல் தாண்டி வளர நெகத்தை வெட்டுற மாதிரி என்னோட வளர்ச்சியை வெட்டணும்னு நினைக்காதீங்க. இந்த விஷயத்துல நான் உங்களை வேணா இழப்பனை தவிர என் கம்பெனி எல்லாம் இழக்க மாட்டேன். அப்போ நீ என்ன நகை அளவுக்கு தான் மதிக்கிறியா? அதை விட கேவலமா தான் மதிக்கிறேன். என்னடி பேசிக்கிட்டே இருக்க? டேய், கையெடுறா. பாண்டியா, கையை எடு. அம்மா சொல்றேன், கையை எடுறா. பொம்பளைய கை நீட்டுற பழக்கம் நம்ம பரம்பரைக்கே கிடையாது. என்னடா அதெல்லாம்? உன்னை இப்படி பார்க்கும்போது என் அடி வயிறே கலங்கி போச்சுடா. ஒரு தப்பான புள்ளைய பெத்துட்டோமேனு. அம்மா, இவ பேசுனதை கேட்டு நான் கொல்லாம விட்டுட்டேனேன்னு எனக்கும் அசிங்கமா தான் இருக்கு. வாங்க, அடிக்கவே வந்துட்டீங்க. கொலை பண்றது உங்களுக்கு ஒண்ணு பெரிய விஷயம் இல்லையே. அப்படியே ஒரேடியா சாகடிச்சிருங்க. அதான் உங்களுக்கும் நிம்மதி, எனக்கும் நிம்மதி. ஏய் பத்மினி, முதல்ல வாய் மூடுறியா இல்லையா? நீ என்ன அத்தையா பார்க்காம அம்மாவா பார்க்கறதா இருந்தா அம்மா ஸ்தானத்துல இருந்து சொல்றேன், உள்ள போ. இப்படி எல்லாம் நடக்கும்னு தெரிஞ்சுதா ராத்திரியில எதுவும் பேசக்கூடாதுன்னு சொன்னேன். கேட்டியா? அம்மா, மத்தவங்க இவளை பத்தி தப்பா பேசுறத கேட்டு என்னால கோவப்படாம இருக்க முடியலமா. டேய், ஒரு பொம்பளை வீட்டை விட்டு வெளியே போனா திரும்பி வர வரைக்கும் அவ நல்லபடியா வரணும்னு தான் ஆம்பளை நினைக்கணும். அவன் தான் நல்ல புருஷன். பொம்பளை தப்பு பண்ணணும்னு நினைச்சா வெளியே போய் தான் தப்பு பண்ணணும்னு அவசியம் இல்லடா. ஏன்டா இதெல்லாம் உனக்கு புரிய மாட்டேங்குது? பத்மினி நெருப்புடா. அவளை எதுவும் தப்பா பேசாத. அவ ரொம்ப தெளிவான பொண்ணு. ஏதோ வாழ்க்கையில ஜெயிச்சு முன்னுக்கு வரணும்னு ஆசைப்படுறா. அதுல என்னடா தப்பு இருக்கு? நான் கூட அவ வயசுல இருந்த போது ஏதாவது சாதிக்கணும்னு ஆசைப்பட்டேன். ஆனா நீ பிறந்ததுக்கு அப்புறம் என்னால எதையுமே சாதிக்க முடியல. ஏன் வீட்டை விட்டு கூட வெளியே போக முடியல. நீயும் நல்லவன் தான்பா, நான் இல்லைன்னு சொல்லல. ஆனா பத்மினி எதை செஞ்சாலும் அவளுக்கு நீ துணையாதான் இருக்க, தொந்தரவா இல்ல. என்ன, நீ அவ மேல ரொம்ப பாசம் வச்சிருக்க. இது பாசத்தால வர பிரச்சனை தான். எல்லாம் சரியாயிடும். வா சாப்பிடலாம், வா. இன்னைக்கு சொல்றேன் கேட்டுக்கோ பாண்டியா. எந்த காரணத்தை கொண்டும் பொண்டாட்டிய கை நீட்டி அடிக்காத. அது எனக்கு மட்டும் இல்ல, யாருக்குமே பிடிக்காது. பத்மினி என்னை எப்படி அம்மா மாதிரி நினைக்கிறாளோ அதே மாதிரிதான் நான் அவளை மருமகளா பார்க்காம மகளா பாத்துக்கிட்டு இருக்கேன்பா. அம்மா முன்னாடி எந்த பொண்ணையாவது கை நீட்டி அடிச்சா அவ அம்மாவுக்கு மட்டும் இல்ல, உன் அம்மாவுக்கும் பிடிக்காது. சாரிமா. என்ன என்னைக்கும் நடக்காத கூத்தெல்லாம் இந்த வீட்டில் நடக்குது. என்னன்னு தெரியலையே. எப்பவும் பத்மினி கூட வர என் புருஷன் இன்னைக்கு ஆளை காணோம். பிரச்சனைக்கு காரணம் அவராக தான் இருக்கணும். வரட்டும், வச்சுக்கிறேன்.
ஹலோ. என்ன இந்திரா, வீட்ல ஏதாவது பிரச்சனையா? பிரச்சனை இல்ல, பூகம்பமே வெடிக்குது. நல்ல வேலை, நான் தப்பிச்சிட்டேன். என்னங்க, என்னாச்சு? என்கிட்ட கேக்குறத விட அங்க என்னாச்சுன்னு சொல்லு. 2 பேரும் அடிச்சுக்கிட்டாங்களா? ஆமா, இது எப்படி நீங்க கரெக்டா சொல்றீங்க? 2 பேருக்குள்ளயும் வச்ச வெடி அப்படி ஒரு பவர்ஃபுல்லான வெடி. வெடிச்சு தானே ஆகணும். ரொம்ப சந்தோஷப்படாதீங்க. இங்க வெடியெல்லாம் ஒண்ணும் வெடிக்கல, அப்படியே எல்லாம் புஸ்வானமா போச்சு. ஹேய், என்னடி சொல்ற? அண்ணி பேசினதுக்கு அண்ணன் கை நீட்டி அடிக்க போனாரு. ஆனா அம்மா தடுத்துட்டாங்க. உங்க அம்மா கைய உடைச்சு அடுப்புல வைக்க நல்ல விஷயத்த நார விஷயமாக்கிட்டாங்களே என் மாமியார. ஆமா, நீங்க ஏன் இப்படி எல்லாம் பண்றீங்க? எல்லாமே நம்ம நல்லதுக்காக தான். 2 பேரும் சேராம தனித்தனியா இருந்தாதான் நம்ம குளிர் காய முடியும், கொள்ளை அடிக்க முடியும். பாத்துங்க, நம்மள கழுத்தை பிடிச்சு வெளியே தள்ள போறாங்க. அப்புறம் உங்க கைய நான் பிடிச்சுக்கிட்டு என் கைய நீங்க பிடிச்சுக்கிட்டு டூயட் பாட போறோமா? இல்ல, தெருவுல அங்கங்க நின்னுக்கிட்டு ஐயா தர்மம் பண்ணுங்க, எங்களுக்கு கண்ணு தெரியல தர்மம் பண்ணுங்கன்னு கையேந்த போறோம். அடியே, உன் நினப்புல கொல்லி வைக்க. அப்படியெல்லாம் கேவலமா எதுவும் நடக்காதுடி. உன் புருஷன் அந்த மாதிரி ஆள் கிடையாது. தில்லாலங்கடி பார்ட்டி. என்ன எலவோ, சில நேரங்கள்ல நீங்க ஜெயில கழித்துங்கிற மாதிரி எனக்கு கனவு வருது. எதை செஞ்சாலும் கொஞ்சம் யோசிச்சு பண்ணுங்க. ஹேய், என்னடி சொல்ற? ஜெயில களி சாப்பிடுறனா? சாச்சா, அடுத்த தடவை கனவு வரும்போது நல்லா பாரு, 5 ஸ்டார் ஹோட்டல்ல போய் பிரியாணி சாப்பிட்டு இருந்திருப்பேன். நீங்க வாயில வடை சுட்டது போதும். ஆசைதான் ஒரு மனுஷனா அழிக்க போகுதுங்கிறத உங்களை பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஆமா, நீங்க வீட்டுக்கு வரீங்களா இல்ல வெளியே சாப்பிட போறீங்களா? அடியே, என் அண்ணன் கிளி, இந்த நேரத்துல பச்சை தண்ணி கூட கிடைக்காதுடி. எல்லாத்தையும் சூடு பண்ணி வையே, நான் வந்துடுறேன். ஆமா, எல்லாரும் தூங்கிட்டாங்களா? எங்க அண்ணன் தூங்காம முடிச்சிட்டு தான் இருக்காரு. ஐயோ, இந்த நேரத்துல வந்தா பத்மினிக்கு விழ வேண்டிய அடி எனக்கு விழுந்துருமே. சரி சரி, உங்க அண்ணன் தூங்குனதுக்கு அப்புறம் எனக்கு கால் பண்ணு, நான் வந்துடுறேன். நான் தூங்காம இருந்தா பாக்குறேன். ஏய், ச்சே, இவ வேற நம்ம நிலைமை தெரியாம. எங்க ஆளையே காணோம். ஸ்வேதா, ஸ்வேதாமா, ஸ்வேதாமா, வரேன், உட்காருங்க. இங்கிலீஷ் பேப்பரா? சரி, பாடமாவது பாப்போம். மாரியம்மா, என்ன விஷயமா வந்திருக்க? முதல்ல கூலா போய் ஒரு ஜூஸ் எடுத்துட்டு வா. உனக்கு சுட சுட ஒரு விஷயத்த சொல்றேன். முதல்ல விஷயத்த சொல்ல, அப்புறம் தான் ஜூஸ். இல்ல இல்ல, முதல்ல ஜூஸ், அப்புறம் தான் விஷயம். நோ, முதல்ல விஷயத்த சொல்லு, அப்புறம் தான் ஜூஸ். இல்லம்மா, நீ ஜூஸ குடுத்தாதான் நான் விஷயத்தையே சொல்லுவேன். போ, நீயும் வேண்டாம், உன் விஷயமும் வேண்டாம். முதல்ல வெளியில போ. ஸ்வேதா, ஸ்வேதா, என்னம்மா நீ இப்படி கோச்சுக்கிற? நீ ஏன் கோச்சுக்கிட்டீன்னா நான் எங்க போவேன் சொல்லு. முதல்ல உட்காரு, உட்காருமா. உனக்கு ஒரு சந்தோஷமான விஷயம் சொல்றேம்மா. சரி சொல்லு. முதல்ல எங்க இருந்து ஆரம்பிக்கலாம்? ஐயா, வேணாம் வேணாம், அந்த விஷயத்த சொன்னா அப்புறம் நான் காமெடி பீஸ் ஆயிடுவேன். அது வேண்டாம். மாரியம்மா, பில்டப் பண்ணாத, முதல்ல விஷயத்த சொல்லு. அது நேத்து பவித்ராவுக்கும் மகாதேவனுக்கும் ஒரே சண்டை. சண்டை முடிஞ்சு மகாதேவன் கோபமா வெளியே போகும்போது, இப்படியே இருந்தா ஒண்ணு நான் தூக்க மாட்டிக்கிட்டு சாகணும்,
இல்லைன்னா இமயமலைக்கு போய் சாமியாரா தான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாரு. இதுல எனக்கு தேவையான விஷயம் ஒண்ணுமே இல்லையே. நீங்க எல்லாம் என்னத்த படிச்சு கிழிச்சிங்க? அவர் சொன்னது 2 டைலாக் தான். ஆனா அத வச்சு எனக்கு ஒரு டைலாக் ஞாபகம் வந்துருச்சே. என்னது? அது என்னன்னா, இங்க பாரு, அவர் வந்து பவித்ரா இப்படியே நீ பண்ணிட்டு இருந்தேன்னு வச்சுக்கோ, நான் ஸ்வேதாவை கல்யாணம் பண்ணிப்பேன் அப்படின்னு அவருக்கு தோணி இருந்துச்சுன்னா, ஐயோ சூப்பர். இத பார், அப்படி தேவன் தம்பி நினைக்கிறதுக்கு நான் ஒண்ணும் பண்ண முடியாதுமா. நீதான் ஏதாவது பண்ணணும். இதுதான் சரியான நேரம். மகாதேவனை கப்புன்னு புடிச்சு குப்புன்னு அவர் மனசுக்குள்ள இறங்கி இடத்த புடிச்சிடணும். யார் தோல்லையாவது சாஞ்சு அழணும்னு அந்த மகாதேவன் தம்பி நினைக்குது. அது ஏன் உன் தோள் பட்டையா இருக்க கூடாது? இத பார் ஸ்வேதா, நான் கோடுதான் போட முடியும். அத வச்சு நீ மண் ரோடு போடுவியோ, இல்ல தார் ரோடு போடுவியோ, இல்ல சிமெண்ட் ரோடு தான் போடுவியோ, அது உன் சாமர்த்தியம். என்னோட பல நாள் கனவு நிறைவேற போகுது. அசத்திர வேண்டியதா. அம்மா, நான் இப்ப கிளம்புறேன். எனக்கு தர வேண்டியத இந்தா. மாரியம்மா, இன்னைக்கு யார் முகத்துல முழிச்சியோ கடவுள் 2 கண்ணையும் திறந்துட்டாரு. ரொம்ப சந்தோஷமா. நான் வரேன். மாரியம்மா இன்னைக்குதான் உருப்படியான விஷயத்த சொல்லியிருக்கா. இந்த ஒரு விஷயம் போதும் பவித்ராவை பழிவாங்க.